ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீட்டில் குழந்தைங்க சொரக்காய் பொரியலே சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சோறு கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம். சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சொரக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பாருங்கள், இந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருங்க. 3 கரண்டி எண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருங்க, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம 3 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சொரக்காயை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இதே மாதிரி மூடி போட்டு வேகணும். ஓரளவுக்கு சொரக்காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அந்த மசாலா சொரக்காய் எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகணும். லோ ஃப்ளேம்லேயே செய்யுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளி நீங்கள் நிறைய சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த கிரேவி மாதிரி கிடைக்கும். சப்பாத்திக்கோ இல்லை சோறுக்கோ பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி சொரக்காய் திரும்பவும் மூடி போட்டு வேக விடுங்க. அதிலே கொஞ்சம் தண்ணி விடும். அதிலே நீங்கள் வந்து திரும்ப கலந்து விடுங்க. இந்த மாதிரி மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஏன்னா சொரக்காய் அந்தளவுக்கு வேகலை, அதனால் தண்ணி லைட்டாக தெளிச்சுக்கோங்க. திரும்பவும் கலந்து விட்டு மூடி போட்டு வேக விடுங்க. திரும்பவும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றக்கூடாது, லைட்டாக தெளித்து வேக விடணும். இப்போ சொரக்காய் நல்லாவே வெந்துருச்சுங்க. பாருங்கள், இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் a nice day.